நான் உங்கள் பின்சி. நம்ம இன்னைக்கு கிரில்டு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு கிரில்டு சிக்கன் பண்ணுறதுக்கு வற்றல் மிளகுக்கு பதிலாக காந்தாரி மிளகு எடுத்திருக்கோம். இது பிபியும் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும். இது ஆரோக்கியத்துக்கு நல்லது. இது 1-2 யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா காரமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்றாப்புல யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனில் மசாலா பிடிக்கிறதுக்காக நம்ம லைட்டாக கட் பண்ணி விட போகிறோம். 2 சைடும் இதே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அதுக்குள்ளாடி இறங்கும். நம்ம இப்போ சிக்கனை எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம இதில் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் நம்ம கரம் மசாலாவில் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கலர் வர்றதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறமா எலுமிச்சை சாறு 1 எடுத்து நம்ம புழிஞ்சு வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா தயிர், அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கு கூட நம்ம காந்தாரி மிளகு சேர்த்து வச்சுருக்குறோம். அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம எல்லாத்தையுமே நல்ல வரிசை எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல வரிசை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் விரசி முடிச்சிட்டோம். நம்ம இப்போ சிக்கனில் மசாலா எல்லாம் விரசி முடிச்சிட்டோம். இனி நம்ம அரை மணி நேரம் இதை ஊற வைக்க போகிறோம். அதுக்கு அந்த கேப்பில் நம்ம அடுப்பு செட் பண்ண போகிறோம். எங்கள் ஹேனி இப்போ அடுப்பு செட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுப்பு செட் பண்ணி முடிச்சு எழும்பி நிற்காங்க. கிரில்டு சிக்கன் பண்ணுறதுக்காக இதே மாதிரி ஒரு நெட் எடுத்துக்கோங்க. நாங்கள் ஒரு இரும்பு கடையில் போய் இதை வாங்கிக்கிட்டோம். இதே மாதிரி 4 கல் வச்சு அடுப்பு செட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எடுத்திருக்க விலைக்கு கரெக்டாக இந்த அடுப்பை செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த அடுப்பு கொள்ளாடி இதே மாதிரி சிரட்டைகளெல்லாம் அடுக்கிக்கோங்க. சிரட்டை யூஸ் பண்ணிங்கன்னா கனல் அதிக நேரம் இதுலேயே இருக்கும். அதுக்காக தான் நம்ம சிரட்டை யூஸ் பண்ணுறோம். சிரட்டை இல்லைன்னா கறி கடையில் வாங்க கிடைக்கும், அதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இனி அடுப்பு மூட்ட போகிறோம். நான் அடுப்பு மூட்டுறதுக்காக சூடம் எடுத்திருக்கேன். நம்ம கனல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இதுக்கு மேலே வலையை எடுத்து வைக்க போகிறோம். நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை இனி நம்ம இந்த கிரில்லுக்கு மேலே அடுக்கி வைக்க போகிறோம். நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. அரேஞ்ச் பண்ணதுக்கு மேலே சிக்கன் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் தேவையில்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்க வேண்டாம். இது எண்ணெய் ஊற்றுறதுனால நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். நம்ம இதை இப்போ திருப்பி போட்டுக்க போகிறோம். அப்போ தான் 2 பக்கம் ஈவனாக வேகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அது ஏகதேசம் ஒரு சைடு வந்துடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொடுக்கணும். நம்ம கிரில்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி அதை தட்டுக்கு எடுத்து மாற்ற போகிறோம். நம்ம கிரில்டு சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். லெக் பீஸ் எடுத்துருக்கோம். வாவ், சூப்பர், நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.